ஹலோ ஆல் வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ளோஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பீடா, வெல்கம் டு த ஷோ. ரொம்பவே ஒரு க்ளோஸ் மேட்ச்சு. நம்மளுடைய கோவை பிரதர்ஸ் ரெண்டு பேர் அஷுதோஷ் அண்ட் சஷாங்க் ரொம்ப சூப்பராக கேமாக க்ளோஸாக எடுத்துட்டு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடிக்க முடியல. இந்த கேமை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரெண்டு டீமும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க தோக்கறதுக்கு. ஆனா ஒரு டீம் தானே சார் தோக்க முடியும். அதனால அன்பார்ச்சுனேட்டா பிபிகேஸ் தோத்தாங்க. ரெண்டு பேரும் செம எஃபர்ட் போட்டாங்க எப்படி தோக்கணும்னு. அவங்க கடைசி பால்ல கேட்ச் விட்டு சிக்ஸ் போச்சு. சன்ரைசர்ஸ் ஆடும்போது லாஸ்ட் பால்ல கேட்ச் விட்டு சிக்ஸ் போச்சு. நீ பண்ணாங்க. நீ லாஸ்ட் ஓவர்ல ஒண்ணு தானே விட்ட, நான் ரெண்டு விடுறேன், ஒண்ணுக்கு ரெண்டு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, பிக் பசார் அப்படிங்கும் போது அதே மாதிரி இவங்க எப்படின்னா இன்னொன்னு மாஸ்டர் பிளான் பண்ணாங்க பாருங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், திஸ் இஸ் கோயிங் டு பைட் சன்ரைசர்ஸ். ராகுல் திரிபாட்டி இறக்கி விட்டாங்க பாருங்க, இது இம்பாக்ட் சப்பா கிளாசனுக்கு முன்னாடி. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், இல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸை விடுங்க. நீங்க கிளாசன் 10 ஓவருக்கு அப்புறம் கிளாசன் வந்தா 100 அடிப்பாருன்றது எந்த கேரண்டியும் கிடையாது. If you don't have confidence on a class player like Klaasen who is running for orange cap, அவர் நீங்க பதுக்கினீங்கன்னா நீங்க எப்படியோ தப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில டப்பு டிப்புன்னு அடிச்சு ரொம்ப சுமாரான போலிங் பஞ்சாப் கிங்ஸ். அங்கேருந்து அவங்கள ரெஸ்கியூ ஆக்ட் வந்தது. இந்த கிளாசனை பதுக்கிறது இட் இஸ் கோயிங் டு பைட் தம் பிக் டைம். நம்ம ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டு இருக்கோம், வைட்டல் கிரன்ச் ஸ்டேஜ்ல இது they are going to miss out on the playoffs. அதையும் சொல்றேன் நானு. இப்ப இங்க நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்ப 192 இஸ் அ வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம். அந்த 192 அடிக்கணும்னா என்ன பண்ணோம், பவர் பிளேல விக்கெட் கொடுக்க கூடாது. ஒரு 49 for 1 வரணும்னா இங்க பவர் பிளேல 40 for 3 SRH, PBKS 27 for 3. அதுக்கப்புறம் 7-2ல கன்சாலிடேட் பண்ணி 83 for வரணும் அப்படின்னு சொன்னோம். SRH 10 ஓவர்ல 66 for 4, PBKS-உம் 10 ஓவர்ல 66 for 4. 11-15ல நீங்க மொமெண்டம் ஸ்டெப் அப் பண்ணி ஒரு 48-50 ரன் 131 for 4 வரணும் அப்படின்னு சொன்னோம். SRH 133 for 5 ஆஃப்டர் 15 ஓவர்ஸ், ஒரு 67 for 1. அங்கதான் இவங்களுக்கு போச்சு பிபிகேஎஸ் கேம். இவங்க 11-15ல 39 for 1, 105 for 5, 28 ரன் பிஹைண்ட். கடைசி 5 ஓவர்ல 61 for 4 வரும் அப்படின்னு சொன்னோம். SRH அவ்வளவு நல்லா செட் பண்ணிட்டு 49 for 4 தான் அடிச்சாங்க. இவங்க 75 for 1. ஸோ அதுதான் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.92 சொன்னோம். ரெண்டு சன்ரைசர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ஹூ டசன்ட் ஹேவ் ஸ்பின்னர்ஸ். அது ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி அவங்களுக்கு ஹர்ப்ரீத் பிரார் இருந்தாங்க. வேற லெவல் இனோவேஷன். அதெல்லாம் சிக்கந்தர் ராஜாக்கெல்லாம் அப்ப போலிங் கொடுக்காம இருந்ததெல்லாம் வேற லெவல் திங்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரிலாம் ஒரு திங்கிங்லாம் நீங்க இருக்கிறதுக்குலாம் இதெல்லாம் ஒரு ஆட்டோபயோகிராபி புக்கு எழுதணும். அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க, அந்த மாதிரி அவர் ஓடி இப்படி போடுவார், இப்படி போறாரு, இப்படி போடுவார். ஐம் நாட் சேயிங் தட் he would have given 2 overs for 8 runs and 2 wickets. ட்ரை பண்ணிருக்கலாம் கண்டிப்பா சிக்கந்தர் ராஜா. 2 ஓவர்ல 17 கொடுத்துருவாருன்ற அந்த ஸ்டேஜ்ல, அந்த 10-15ல 2 ஓவர்ல 48. அததான் சொல்றேன், 2 ஓவர்ல 17 ரன் சிக்கந்தர் ராஜா கொடுத்திருந்தாருன்னா ஸ்டோரி would have been completely different. இப்ப 182ங்கிறது ஆவரேஜ் ஸ்கோர், 192ங்கிறது ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். they lost by 2 runs. எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் எப்படின்னா, ஜானி எஸ்பாப்பா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, the weakest foreigners. திருப்பியும் சொல்றேன், ககிசோராபாதாலாம் நீங்க ஃபேண்டசியில எடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல 4 ஓவர்ல 40 ரன், ஒரு 25 பாயிண்ட் வரும். வேலைக்கே ஆகாது அவரெல்லாம் வச்சுன்னா. அவரோட கேம் ஓவர். T20ல ஜானி பேர்ஸ்டோ ஆட முடியாது. சாம் கரன் ஓகே அப்படி இப்படி ஏதோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். இப்ப சிக்கந்தர் ராஜாவை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த தடவை வந்தா லிவிங்ஸ்டன் வந்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு நியாயமே இல்லாம சிக்கந்தர் ராஜாவை டிராப் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு மடத்தனம் எதுவுமே கிடையாது. இப்ப பேர்ஸ்டோ உக்காத்தி வச்சுட்டு பிரப்சிம்ரன் சிங்க ஓப்பனிங் இறக்கி விடணும். தட் இஸ் த ஒன்லி திங் தே காட் டு டு. சரியில்லைன்னு நீங்க சொன்னதுக்கு எத்தனை எதிர்ப்பு தெரியுமா? நீங்க ஆரஞ்சு கேப் கண்டென்ஷன் டிஸ்கஷன்ல பேர்ஸ்டோ சொல்லலையா? நீங்க சொன்னதெல்லாம் விராட் கோலி, கிளாசன், ருத்துராஜ்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? 600 ரன் அடிக்கிற பேர்ஸ்டோ விட்டுட்டீங்களே பீடா இப்படி. இல்ல இப்படிதானே ஒலிபோப்பு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயா நீங்க பி கார்டுன்னாங்க. வெயிட் பண்ணலாம், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். ஒரு 40 ரன் எங்கேயோ ஓசியில ஏமாத்தி அடிச்ச உடனே எல்லாம் ரிப்ளை பண்ணாங்க, இந்த மாதிரி
வந்துட்டு பேர்ஸ்டோவை எப்படி சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும், யோசிக்காம பேசவே மாட்டேன் நானு. வரலாம் வாய்ப்பே இல்ல ரன் அடிக்கிறதுக்கு. அவர் ஈஸியா அந்த ஃபுல்லர் லென்ஸ் நேர ஸ்டம்புக்கு நேரம் போட்டா போல்ட், அவரு வாய்ப்பே கிடையாது அவருக்கு. அப்படிங்கும் போது எத்தனை தடவை தான் நீங்க பெர்சிஸ்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு இந்த அசுதோஷ் மாதிரி ஒருத்தர் வந்து நம்பர் 8ல வராங்க, சஷாங்க் மாதிரி ஒருத்தர் நம்பர் 7ல வராங்க, சிக்கந்தர் மாதிரி ஒருத்தர் 6ல வராங்க அப்படின்னா நீங்க ஃபாரின் ஸ்லாட் சரியா 4 ஓவர் 40 ரன் பேங்க் ககிசோரா பார்த்தா எனஃப் ஆஃப் ரெப்புடேஷன். ஒரு பக்கம் ஆண்ட்ரிக் நார்கே, ஒரு பக்கம் இவரு. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பியர் இவ்வளவு விக்கெட் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட். 10 ஓவர்ல 66க்கு 4 அப்படியே தடவிட்டு இருக்காங்க. அங்க சிச்சுவேஷன் வச்சு எடுத்து போட்டு அவங்கள ஒரு 135க்கு ஆல் அவுட் பண்றது விட்டு 10 ஓவர்ல 66 ஃபார் 4ல இருந்து அவங்களுக்கும் தே டோன்ட் பேட் டீப். நிதிஷ் ரெட்டி வந்து புண்ணியம் கட்டுறதுனால கிளாசன் அவுட் ஆயிட்டு நீங்க 182 ரன் கொடுத்துருக்கீங்க. எப்பேற்பட்ட ஒரு பாடாவதியான ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கும் பாருங்க. இதுதான் ஒரே ரீசன் அவங்க அவ்வளவு கன்சிஸ்டன்டா வந்து பிளே ஆஃப்ஸ் போகாம இருக்கிற ஒரு டீம்னா இது இவங்கன்னா ஏன் தான். இவங்க எப்பவுமே இப்படி ரிசோர்சஸ் அவ்வளவு மோசமான டீம் எல்லாம் கிடையாது. இது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, சிக்கந்தர் ராஜா, ஜிதேஷ் சர்மா, சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, இதை விட உங்களுக்கு என்ன பவர் வேணும் நீங்க கீழே? அதுக்கப்புறம் உங்க டாப் ஆர்டர் உங்களுக்கு செட்டில் பண்ண தெரியல அப்படின்னா இட் இஸ் அன் அப்சல்யூட் பிட்டி. தே ஆர் கோயிங் டு மிஸ் அவுட் அகைன் சன்ரைசர்ஸ். நான் திருப்பியும் சொல்றேன், அவங்க ஸ்பின்னு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு. அதே மாதிரி ஜெயதேவ் உனத்கட் மாட்டி ஒரே ஒரு போலர் தான் 29 ரன்னையும் மேட்ச் க்ளோஸா கொண்டு வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற போலர் அவர் ஜெயதேவ் உனத்கட். அவர் போடும்போது நான் ட்வீட் போடலான்னு பார்த்தேன், ரொம்ப ஹார்ஷா இருக்கும். திஸ் மேட்ச் இஸ் நெவர் ஓவர் வித் ஜெயதேவ் உனத்கட் அண்ட் சார்ஜ் அப்படின்னு. அந்த நிதிஷ் ரெட்டி வந்து இந்த ஸ்லோயர் டெலிவரிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போட்டாரு, எக்ஸ்ட்ரானரியா போட்டாரு. அப்படிங்கும் போது அவரை தான் கொடுப்பாருன்னு பார்த்தா இவரை கொண்டு வந்துட்டு அதான் 29 ரன் இருக்கியா வைடா போடுறீங்க பயந்துன்னு. என்ன வாட் கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ் இஸ் தட் சொல்லுங்க. இந்தியாக்கெல்லாம் ஆடிட்டு 29 ரன் இருக்கு உங்களுக்கு, 5 ரன்ஸ் பர் பால் அடிக்கணும். அப்படிங்கும்போது பயந்துன்னு வைடா போடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓவர் போட்டார் பாருங்க நட்ராஜன் ப்ரீவியஸா, அது எப்படி வைட் யார்கருக்கு வந்து ஃபீல்ட செட் பண்ணிட்டு ஒன்லி டீப் மிட் விக்கெட் லாங் ஆன் வச்சுட்டு 3வது பால் வந்து அவர் லேப் ஒரு ஸ்வீப் மாதிரி ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் சொருகுனாரு பாருங்க ஒரு ஸ்ட்ரெயிட் யார்கர். அதுதான் என் போலர் கழகு டபுள் பிளஃப்ன்றது. அதான் அந்த பேட்ஸ்மேன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு போல் வைடர் லைன்ஸ், ட்ரஸ்டிங் யுவர் எபிலிட்டி இன் போலர் ஸ்ட்ரைக் யார்கர். அந்த ஓவர்ல ஒரு 10 ரன் கொடுக்காம 20 இருந்தா கேம் ஓவர். 2 பால் ஸ்பேர்ல முடிச்சுப்பா ஜெயதேவ் உனத்கட், ஒன்னும் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது இவங்க போலிங்க ரொம்ப வீக்கு. இவங்களோட ஜெயிச்சிட்டாங்க 180. இதே நீங்க ஆர்சிபியோட 180 அடிங்க, இல்லைன்னா வந்து எம்ஐயோட சிஎஸ்கேவோட ஆர்ஆரோட 180 அடிச்சு எப்படி இவங்க டிஃபெண்ட் பண்றாங்கன்னு பாக்குறேன். பிகாஸ் உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் விக்கெட் பவர் பிளேல எடுக்கலன்னா வேற எந்த போலராலையும் விக்கெட்டே எடுக்க முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால இப்ப 5க்கு அவங்க 3 ஜெயிச்சிருக்காங்க. தே ஆர் இன் கன்டென்ஷன், பட் ஸ்டில் ஃபீல் இஃப் தேர் நாட் யூசிங் தேர் ரிசோர்சஸ் த வே தே ஆர் யூசிங் நவ், I don't see them also making it to playoffs. Kings 11 Punjab as usual தான் உங்களுக்கு வந்து கம்பீட் பண்ணி ஒரு 6 மேட்ச் ஜெயிச்சு வெளியே போவாங்க. அது எந்த சந்தேகமும் கிடையாது. பொங்கல் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதானா? இல்ல சார், நான் ஆனஸ்டா சொல்றேன். உங்களுக்கு காம்பினேஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க எத்தனை நாளைக்கு தான் இப்ப இத்தனை மேட்ச் பேட்ஸ்டோ ஃபெயில் ஆயிட்டாரு, நாளைக்கு வந்து ஒரு 40 ரன் 26 பால் அடிச்சா த ரைஸ் ஆஃப் பேட்ஸ்டோன்னுவாங்க. அதுக்கப்புறம் 3 மேட்ச் ஃபெயில் ஆவாரு. ஒரு லெவலுக்கு மேல நீங்க பாக்குறீங்க இட்ஸ் நாட் பீன் அமன்ஸ்டன்ஸ். இங்கிலாந்துங்கிற எந்த ஃபார்மேட்லயும் ரன் அடிக்கல, இங்கேயும் பேட்ல படுற மாதிரி தெரியல. அப்படிங்கும் போது வெளியில ரைலி ரூசோ இருக்காரு, பட் ரைலி ரூசோ இஸ் டெரிபிளி அவுட் ஆஃப் ஃபார்ம். இப்ப எங்க டீம்ல தான் இருந்தாரு கொட்டா கிளாடியேட்டர்ஸ். சோ இப்ப நான் என்ன சொல்லுவேன், நோ மேட்டர் வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு பேட்லயே படமாட்டேங்குது அப்படின்னா அடுத்த மேட்ச் லிவிங்ஸ்டன் உள்ள வந்தாருன்னா பேட்ஸ்டோக் பதில் லிவிங்ஸ்டனை கொண்டு வந்து லிவிங்ஸ்டனே ஓப்பனிங் இறக்கிடுவேன். ஒண்ணு அதையும் பண்ணலாம், இல்லன்னா என்ன பண்ணுவேன், பவர் ஹிட்டிங் நிறைய இருக்கு. சாம் கரன், சிக்கந்தர் ராஜா, ஜிதேஷ் சர்மா, சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, இத்தனை பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்கும் போது தைரியமா நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே ஒரு பக்கம் ஷிக்கர் தவானை மட்டும் நீ 15 ஓவர் நீ செட்டில் பண்ணி கொடு இன்னிங்ஸ அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஏன்னா பிரப்சிம்ரன் சிங்கும் அட்டிதான், லிவிங்ஸ்டோனும் அட்டிதான், அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாரும் அட்டின்னா உங்களுக்கு ஓகே.
இப்ப இவங்க அதான் அந்த மாதிரி இப்ப ராகுல் திரிபாட்டி இறக்கி அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் விட்டு கண்ணு தெரியல அப்படின்னு பாருங்க. கைக்கு நேரம் வந்த ஒரு பிளம் பழம் விழுது கையில, கண்ணு தெரியல அப்படின்றாரு. ஒரு இன்டென்ட், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், இன்டென்ட் காட்டணும். அங்க போயிட்டு ரன்ன பால் ஆடாம பாட்டு கேவலமான ஒரு டிஸ்மிசல் அப்படிங்கும் போது, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஐ வுட் ஹவ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட் மயங்க் அகர்வால். பவர் ஹிட்டிங் அட்லீஸ்ட் டப்பு டிப்பு 26 அடிச்சிருவாரு அவரு. அப்படிங்கும்போது இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஸ்ட்ரகிளிங்கும் போது நீங்க ராகுல் திரிபாட்டியை இறக்கி விடுறீங்க பாத்தீங்களா கிளாஸனுக்கு பதிலா. தட் வுட் ஹவ் ஆல்சோ ஆடட் யூ டு கெட் ஆன் ஸ்பின்னர் லைக் மயங்க் மார்க்கண்டே. அந்த இம்பாக்ட்ஸ் அப்படியே வேற இது பண்ணாங்க, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பண்ணி எப்படியே தப்பிச்சுட்டாங்க ஆப்போனன்ட்ஸ் PBKsன்றதுனால. If they continue to do these kind of mistakes, they will also be missing out on the playoffs, is my humble opinion. Mumbai ஜெயிக்க ஆரம்பிச்சாங்கன்னா they are going to put pressure on these teams. கரெக்ட் தான். ஸோ கோயிங் ஃபார்வர்டு SRH அடுத்த மேட்ச்க்கு என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப எந்த சேஞ்சும் பண்ண வேணாம் சார். திரிபாட்டிக்கு பதிலா அந்த இம்பாக்ட்ஸ் ஆட்டி மார்க்கண்டே இல்லாட்டி சுந்தர் வந்திருப்பாங்களா, அந்த மாதிரி எடுத்துன்னு வரணும். இந்த கிளாஸ்ன்னு திருப்பி அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு லேதோ. அதையும் நான் திருப்பி சொல்லிடுறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் கத்தி எடுத்துட்டு வராங்க. டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் 6 ஓவர்ல 70 வரும், இல்லைன்னா 2 ஓவர்ல 17க்கு 2 வரும், எல்லா பாலையும் அடிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் மார்க்ராம் ஃபெயில் ஆயிட்டா கிளாஸனை கடைசியில பதுக்கிடுறாங்க. உங்களுக்கு கேமை எடுத்துன்னு போறதுக்கே ஆள் கிடையாது. அப்படிங்கும் போது 2 விக்கெட்டை குவிக்கா விட்டாங்கன்னா they are going to be in trouble. இன்னைக்கு நடந்த மாதிரி அந்த 11 to 15ல நிதிஷ் ரெட்டி கொடுத்த த்ரஸ்ட் எல்லா மேட்சும் கிடைக்காது. They have to use Klaasen properly. They have to trust him that he's good enough batsman who can get in. So okay, 2 விக்கெட் விழுந்தது இறக்கல, ஓகே. 3 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் இறக்கல பாருங்க. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனதுதான் உங்களுக்கு ரைட் சைன். தட் இஸ் நாட் அ கேரண்டி தட் he is going to perform every time you send him after 10 overs. He's also human, he can fail and he can fail at any time. பவர் பிளேல வந்தாலும் ஃபெயில் ஆகலாம், 10 ஓவர்ல ஃபெயில் ஆகலாம், 15 ஓவர்ல ஃபெயில் ஆகலாம் போது அந்த மாதிரி ஒரு பிளேயரை எல்லாரும் பயப்படுறாங்கன்னா அந்த பயத்தை காமிங்கயா, முன்னாடியே இறக்கி விடுங்க. அவரை என்னதான் பண்றாருன்னு பாக்கலாம். கிரன்ச் மேட்ச்ல கடிக்கும். ஐம் டெல்லிங் இஃப் தேர் நாட் யூசிங் கிளாசன், ஐ டோன்ட் see them progressing forward. ஓகே வீடா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், ஒரு டென்ஸ் நெயில் வெயிட்டிங் ஃபினிஷ் தான் வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த மேட்சை. நம்மளுடைய விநாயகம் பிரதர்ஸ் அஷிதோஷ் அண்ட் இவர் சஷாங்க் 2 பேரும் சூப்பரா ஆடினாங்க கடைசியில. அப்ரிசியேஷன்ஸ் டு தெம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதுதான் சொல்றேன், லாஸ்ட் கேமே சொன்னேன். நிறைய பேர் கேட்ட அசுதோஷ் அருணாச்சல் பிரதேஷோட 11 பால்ல 50 அடிச்சாரு, நான் கூட அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு பிளேயரை இதுவே பண்ணாதீங்க. இஸ் அ ப்ராப்பர் பவர் ஹிட்டர். ஒரு சில பாட்டம் ஹேண்ட் ஷாட்ஸ் எல்லாம் அவர் ஆடுறத பார்த்தாலே இஸ் டிஸ்ட்ரக்டிவ். வி கேன் டேக் த கேம் அவே. ஒரு கியர் வச்சிருக்க டம்மு டிம்முல அடிக்கிறாரு, எல்லா ஷாட்ஸும் ஃபிளம்பாயிண்டா இருக்கு. ஆஃப் சைட்ல அடிக்கிறாரு, லெக் சைட்ல அடிக்கிறாரு. அப்படிங்கும் போது நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. அருணாச்சல் பிரதேஷோட 50 அடிச்சாங்க. ஸோ இட் இஸ் அ ரியல் குட் திங் தட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் தம். இன்னைக்கு மார்ஜின்ல தோத்துருப்பாங்க. 105/5 78 ரன் அடிக்கணும் 5 ஓவர்ல. அவங்க புண்ணியம் கட்டினாங்க SRH டு கெட் தம் க்ளோசர். பெரிய மார்ஜின்ல நீ தோக்க வேண்டியது. இவங்களும் அன்லஸ் அதர்வைஸ் தே ஆர் கோயிங் டு சார்ட் தேர் டாப் ஆர்டர் அவுட், தே ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் லைக் திஸ். ஏன்னா ஜித்தேஷ் ஒரு கிளிம்ஸ் காட்டுறாரு, ஹைலி இன்கன்சிஸ்டன்ட். சிக்கந்தர் ராஜா ஒருத்தர் தான் ரெஸ்பான்சிபிளா நல்லா ஆடினாரு, ஆடி தேவையில்லாம ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆனாரு. அப்படிங்கும் போது if they are not going to set up their right top order, they are going to struggle. There is no emotions. If Livingston is fit, they have to try him. If he's not fit, இப்ப பாஸ்டோ அடிக்கவே மாட்டேன்றாரு. அப்படிங்கும் போது ஐ வில் சிம்பிளி ட்ரை ரைலி ரூசோ. அவர் என்னதான் பண்றாரு, அவரை ஓப்பனிங் இறக்கி விட்டுருவார் ரைலி ரூசோவை. 2 லெஃப்ட் ஹேண்டர், எத்தனை ஆஃப் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, யாரும் கிடையாது. இறங்கி ஒரே கியர்ல ஆடு ஒருவேளை கிளிக் ஆயிடுத்து ஒரு 30 ரன் ஒரு 21 பால் அடிச்சா தட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி a bonus. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு SRH and I'm very sad for PPKs for losing in by a small margin. That's all we have got for today's episode. Until we come back and entertain you for yet another preview or review in IPL. Thanks a lot and bye-bye.